புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 5 சிறிய வாழ்க்கையின் தெய்வங்கள் பக்கம் 156. அவரது அறிவு ஒரு பிரகாசமான அறியாமை உடல். அவர் இங்கே விசித்திரமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏமாற்றும் சக்தியின் விரும்பத்தகாத கேலி. மாயா மற்றும் அவரது வலிமை ஒரு உவமை பார்க்கிறார். இந்த பிரம்மாண்டமான நிரந்தர இயக்கம், மர்மமான மற்றும் மாறாத மாற்றத்தில் பிடித்து வைக்கப்பட்டது. நாம் நேரம் என்று அழைக்கிறோம் மற்றும் அதன் தொடர்ச்சியான துடிப்பை புதுப்பிக்கிறோம். இந்த மொபைல் சுற்றுகள் ஒரு ஃப்ளக்ஸ் ஸ்டீரியோடை. இந்த நிலையான பொருள்கள் காஸ்மிக் நடனத்தில் உள்ளன. அவை ஆற்றலின் சுயமீண்டும் சுழல்களாகும். அணைகாக்கும் வெற்றிடத்தின் ஆவியால் நீடித்தது. காத்திருக்கும் வாழ்க்கை மற்றும் உணர்வு மற்றும் விழித்திருக்கும் மனம். சிறிது கனவு காண்பவர் கல்லின் தோரணையை மாற்றினார். ஆனால் மனச்சாட்சியற்றவரின் கவனக்குறைவான வேலை முடிந்ததும், நிலையான மாறாத சட்டங்களால் வாய்ப்பு கட்டாயப்படுத்தப்பட்டதும், இயற்கையின் நனவான நாடகத்திற்கு ஒரு காட்சி அமைக்கப்பட்டது. பிறகு ஆவியின் ஊமை அசையாத உறக்கம் கிளர்ந்தெழுந்தது. மறைத்து வைத்திருந்த படை ஊமையாக உடைந்து மெதுவாக வெளியேறியது. மேட்டரின் இதயத்தில் வாழும் கனவு எழுந்தது. வாழ்வதற்கான ஒரு விருப்பம் மனச்சாட்சியற்றவரின் தூசியை நகர்த்தியது. திடுக்கிடும் காலியான நேரத்தை வாழும் ஒரு வெறித்தனம். வெற்று நித்தியத்தில் எபிமரல் இருந்த முடிவிலியில் எல்லையற்றது. ஒரு நுட்பமான மூச்சு இறந்த மேட்டரின் வடிவங்களை துரிதப்படுத்தியது. உலகின் சிற்றிதம் ஒரு உணர்வு அழகையாக மாறியது. ஒரு பாம்பு சக்தி உணர்வற்ற சக்தியை இரட்டையாக்கியது. வாழும் தீவுகள் புள்ளியிடப்பட்டு உயிரற்ற விண்வெளி மற்றும் வாழ்க்கை கிருமிகள் உருவமற்ற காற்றில் உருவாகின்றன. மேட்டரின் விதியை பின்பற்றும் ஒரு வாழ்க்கை பிறந்தது. அதன் படிகளின் நோக்கங்களைப் பற்றி அறியாதது, எப்பொழுதும் மாறாதது, இன்னும் எப்போதும் ஒரே மாதிரியானது. அது பிறப்பித்த முரண்பாட்டை மீண்டும் மீண்டும் கூறியது. அதன் அமைதியற்ற மற்றும் நிலையற்ற நிலைத்தன்மைகள் கால ஓட்டத்தில் இடைவிடாது மீண்டும் நிகழும் மற்றும் சிந்திக்காத வடிவங்களில் நோக்கமான இயக்கங்கள்.